என்னதவா வீடு வாடகைக்கு பார்த்து எதனா கிடைச்சதா? அதிஜி புரோக்கர்கிட்ட சொல்லியிருக்கேன்ப்பா, நல்ல வீடு எதுவுமே அமைய மாட்டுது. தேவா, அம்மா வேணா ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னம்மா? இவ்வளோ வருஷமா நம்ம வாடகை வீட்டில் தானே இருக்கோம். ஏன் நம்ம ஒரு சொந்த வீடு வாங்கி இருக்கக்கூடாது? கடனை உடனே வாங்கிடலாம்ப்பா. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் இதை யோசிச்சிட்டேம்மா. ஆனால் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வர சேலரிலாம் லைஃப் ரன் பண்ணுறதுக்கே சரியாக இருக்குது. இப்போ புதுசாக வீடு வாங்கணும்னா அவ்வளோ காசுக்கு எங்கே போகிறது? தேவா, நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மாவோட நகை சும்மா தானே இருக்கு, அப்பாவோட ரிட்டையர்ட் பணமும் இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பழைய வீடா வாங்கி நம்ம எல்லாம் ஒண்ணா இருப்போம்டா. நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். எல்லாத்தையுமே நீங்களே பார்த்துக்கிட்டா பையன் நான் எதுக்குமா? நானும் ஆஃபீஸில் லோன் ட்ரை பண்ணி பார்க்குறேன், கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இந்த முடிவை நம்ம 3 பேர் மட்டுமே எடுக்க முடியாது. நிக்கிதாவும் எடுக்கணும். அவள் தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கா. இப்போ நம்ம வீடு வாங்கணும்னா அதுக்கு நிறைய கடன் வரும். அது உனக்கு ஓகேவா? ஜி என்ன ஜி நம்மள்கிட்ட இப்படிலாம் போய் கேட்குது? நம்ம எல்லாரும் ஒரே வீட்டில் ஒன்றா இருக்க போகிறது நினச்சி நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஜி. அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம் வாங்குறோன்னா கடன் வாங்குறதுலாம் சகஜம்தான் ஜி. வீடு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளே ஏதாவது ஜாபுக்கு ஜாயின் பண்ணி நம்மளுக்கு கடன் அடிக்க ஹெல்ப் பண்ணும் ஜி. நிக்கிதா, என்ன அத்தஜி அப்படி பார்க்குது? நம்மளுக்கு ஒரு பொண்ணு மாதிரி தானே. நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா நம்ம பங்கெடுத்துக்காதா? நிக்கிதா, நீ வேலைக்கெல்லாம் ஒன்றும் போவேனா, நானே பார்த்துக்கிறேன். ஜி நம்ம எதுக்குமே யோசிக்காத. தலைவர் என்ன சொல்லியிருக்குது? பகவான் நல்லவங்கள சோதிக்கும் ஆனா கைவிடாது. அதே மாதிரி நம்மளையும் கைவிட மாட்டாரு ஜி. அதான் மருமகளே சொல்லிட்டால மைசன், கூடி சீக்கிரம் புதுசா ஒரு பழைய வீட்டை வாங்கி எல்லாரும் ஜாலியா இருப்போம். இதோட ஃபுல் வீடியோ பார்க்க லோகோக்கு கீழே இருக்க ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்க.